نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பாக அல்லாஹ்வின் பக்கம் விரையுங்கள் என்ற ஒரு தலையங்கம் கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்தை மற்ற அனைத்து படைப்பினங்களையும் விடவும் சிறப்பான ஒரு படைப்பாக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். மற்ற விலங்கினங்களுக்கோ தாவரங்களுக்கோ ஏனைய படைப்புகளுக்கோ நாளை மறுமை நாளிலே விசாரணை உண்டு, என்னென்ன காரியங்கள்லாம் இந்த உலகத்தில் செய்தீர்கள் என்பதையெல்லாம் கிடையாது. மனிதர்களுக்கு மாத்திரமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையும் தந்து இந்த உலக வாழ்க்கையிலே எப்படி மனிதன் வாழ்கிறான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனையும் நமக்கு கொடுத்து அந்த சோதனையின் மூலமாக வெற்றி பெற்றால் மறுமையில் நிச்சயம் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நியதியை அமைத்திருக்கிறார். ஆக மனிதர்களாகிய முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹ்வின் பக்கம் நம்முடைய விரைவு இருக்க வேண்டும். மாறாக ஷைத்தான் எந்த வழியை காட்டுகிறானோ அந்த வழியின் பக்கம் விரைந்து ஓடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தால் நமக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம் உண்டு? நமக்கும் இந்த மனித படைப்பை தவிர உலகத்திலே ஏனைய படைப்புகள் இருக்குது, விலங்கினங்கள், ஆடு மாடு ஒட்டகம் தாவரங்கள், இதுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அல்லாஹ் நம்மை இந்த உலகத்திலேயே வெறுமனையே படைத்து அப்படியே தன்னுடைய இஷ்டப்பிரகாரம் வாழ்வதற்காக அல்லாஹ் அமைக்கவில்லை. கண்டிப்பாக நாம் ஒரு நாள் இறக்க போகிறோம். பின்பு அவன் பக்கமே நம்முடைய மீட்சி இருக்குது. எங்க போனாலும் சரி அல்லாஹ்வின் பக்கம் தான் நம்முடைய அந்த திரும்புதல் இருக்கிறது. முடிவு அங்கதான். அதை நம்முடைய மனதிலே வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைக்க வேண்டும். அதற்கு தான் அல்லாஹ்வின் பக்கம் விரையுங்கள் என்ற ஒரு தலையங்கம் கொடுத்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, திருமலை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபத்குரூனி அஸ்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். ஃபத்குரூனி, மக்களே என்னை நினைவு கூறுங்கள். அஸ்குருக்கும், என்னை நீங்கள் நினைவு கூர்ந்தால் நானும் உங்களை நினைவு கூறுகிறேன். வஷ்குரூலி, எனக்கு நன்றி செலுத்துங்கள். உங்களுக்கு பல வகையான நியாமத்துகளை அருக்குடைகளை தந்திருக்கிறேனே, வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கிறேனே, மற்றவர்களை விட உங்களை சிறப்பாக வைத்திருக்கின்றேனே, எனவே எனக்கு நன்றி செலுத்துங்கள். வலா தக்ஃபுரூன், மறுத்து விடாதீர்கள்.
என்று அல்லாஹ் அற்புதமாக சொல்லித் தருகிறான். அப்போ அல்லாஹ்வை நாம் நினைத்தால் அல்லாஹ் நம்மை நினைப்பான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில சதா நேரமும் அல்லாஹ்வை நாம் நினைக்க வேண்டும். இப்படி நினைத்து வாழ்ந்தால் நாம் தவறு செய்வோமா, ஷைத்தான் பக்கம் நெருங்குவோமா? நம்முடைய விரைவு பயணம் மறுமையின் பக்கம் தான் இருக்கும். நம்முடைய அந்த விரைவு பயணம் மரணத்தை நோக்கி இருக்கும். நம்முடைய விரைவு பயணம் அல்லாஹ்வை நோக்கி இருக்கும் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தால், அல்லாஹ்வை நம்முடைய வாழ்க்கையில நினைக்காமல் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில குழப்பங்கள் ஏற்படும். நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை தான் நமக்கு ஏற்படுமே தவிர ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கவே செய்யாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான உதாரணம் சொல்கிறார்கள். இறைவனை நினைவு கூறுபவனுக்கும் நினைக்காதவனுக்கும் உள்ள உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலில் ஹய்யி வல் மய்யித்தி, இறந்தவனும் உயிருள்ளவனும் போல. யாரு உயிரோடு இருக்கிறானோ அவன் அல்லாஹ்வை நினைக்கிறான், யாரு இறந்து போகிறானோ அவன் அல்லாஹ்வை நினைப்பதில்லை. அப்படியானால் உயிரோடு இருந்தும் அல்லாஹ்வை நினைக்காமல் வாழ்கிறானே அவன் இறந்தவனை போல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய சிந்தனைகள் உலகத்தை, அந்த வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொண்டே நம்முடைய மூலாதாரமாக இருக்கிறது இல்லையா? பொருளாதாரத்தை நோக்கி நம்முடைய சிந்தனைகள், எதிர்காலத்தை யோசிக்கிறோம், நம்முடைய குடும்பத்தை நினைத்து பார்க்கிறோம். பல அப்பால் மயிறு தாண்டி நம்ம இங்க சவுதியில வந்து பணிபுரிகிறோம் என்றால் எதற்காக? தூக்கத்தை இழக்கிறோம், மனைவி பிள்ளைகளை இழந்து வருகிறோம், தாய் தந்தை இழந்து வருகிறோம், சொந்த நாட்டை விட்டு இழந்து வருகிறோம். எதற்காக? பொருளாதாரத்திற்காக இல்லையா? அப்போ பொருளாதாரத்திற்காக நம்முடைய இழப்பீடுகள் எத்தனையோ இழப்பீடுகள். ஆனால் அல்லாஹ்வை நினைப்பதற்கு, அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து செல்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில முதல் ஒரு நாளில் ஒரு மணி நேரம் ஒதுக்குவதற்கு யோசனை செய்கிறோம். ஒரு மணி நேரம் அல்லாஹ்வின் பக்கம் விரைவதற்கு நம்முடைய மனம் இடம் கொடுக்கவில்லை என்றால் நாம் எந்த பயணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? ஷைத்தான் எந்த வழியை ஒரு வழியை காட்டுகிறானோ அந்த வழியை நோக்கி தான் நம்முடைய பயணம் அமைந்திருக்கிறத தவிர அல்லாஹ்வின் பக்கம் நம்முடைய விரைவு, அல்லாஹ்வின் பக்கம் நம்முடைய பயணம் அமையவில்லை. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களை, அந்த சஹாபாக்களை எப்படி வளர்த்தார்கள், எப்படி அவர்களுக்கு அந்த சிந்தனைகளை ஊட்டினார்கள் என்றால் அல்லாஹ்வை பற்றி அதிகம் சொல்வார்கள், மறுமை நாளை பற்றி அதிகம் அறிவுரை கூறுவார்கள். அந்த நபித்தோழர்களும் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தார்கள் என்றால் மதுபானத்தை சர்வ சாதாரணமாக அருந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்படிப்பட்ட மதுபானம் என்றால் வீடுகளிலே தண்ணீர்களை டீப்பாய்களாக சேமித்து வருவார்கள். நம்மளாம் இப்போ உள்ள காலகட்டத்தில் கொஞ்சம் குடிச்சாலே அப்படி இப்படி ஆடிடுறான். ஆனால் யாரை நாம் நபித்தோழர்கள் சஹாபாக்கள் என்று சொல்கிறோமோ அவர்கள் எல்லாம் டீப்பாய்களாக டாங்கிகளாக வீட்டில் சேமித்து குடித்து கொண்டிருந்தார்கள். சர்வ சாதாரணமாக குடிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அந்த நபித்தோழர்கள் இருந்தார்கள். அது மட்டுமா, விபச்சாரம் சர்வ சாதாரணமாக செய்வார்கள். வட்டி வாங்குதல், கொடுத்தல், இதற்கு துணை போகுதல், எல்லா காரியத்திலும் இருந்தார்கள். இப்படியே ஒட்டுமொத்தமாக அந்த மனித சமூகம் எதை வெறுக்குமோ அப்படிப்பட்ட ஒழுக்க கேட்டிலே மூழ்கி இருந்த அந்த மக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவர்களுடைய பயணத்தை அல்லாஹ்வின் பக்கம் மாற்றினார்கள் என்றால் அந்த இறையச்சத்தை ஊட்டினார்கள், மறுமை சிந்தனையை ஊட்டினார்கள், அவர்களுடைய எண்ணங்களை அழகான முறையிலே வளர்த்தெடுத்தார்கள் என்று சொன்னால் நாம் பாடம் பெற வேண்டும் இதிலிருந்து. அந்த நபித்தோழர்கள் எப்படி இப்பொழுது வாழக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் முன்மாதிரிகளாக திகழ்கிறார்கள் என்றால் சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் அந்த நபித்தோழர்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் தான் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து ஓடினார்கள், மறுமையை நோக்கி எப்படியெல்லாம் விரைந்து ஓடினார்கள்.
அவர்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக, மரணத்தை அடைவதற்காக, மறுமையிலே வெற்றி பெறுவதற்காக தங்களுடைய வாழ்க்கையை இழந்தார்கள், தங்களுடைய உயிரை இழந்தார்கள், தங்களுடைய ரத்தங்களை இந்த மண்ணிலே சிந்தினார்கள், குடும்பத்தை இழந்தார்கள், பொருளாதாரத்தை இழந்தார்கள், தன்னுடைய வீட்டை இழந்தார்கள். இப்படியே அவர்களுடைய அந்த வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் பெரும்பகுதி இழப்பீடுகளைத்தான் அவர்கள் சம்பாதித்தார்கள். என்ன காரணம்? இந்த உலக வாழ்க்கை ஒரு நிலையான வாழ்க்கை அல்ல. இந்த உலக வாழ்க்கை ஒரு நிலையற்ற வாழ்க்கை, தற்காலிக ஒரு வாழ்க்கை என்பதை அந்த நபித்தோழர்கள் புரிந்து வாழ்ந்த அந்த காரணத்தினால் அல்லாஹ்வின் பக்கம் அவருடைய பயணத்தை அவ்வாறு திருப்பிக் கொண்டார்கள். இல்லையா? இந்த மாதிரி அந்த நபித்தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்த காரணத்தினால்தான் அல்லாஹ் அவர்களுக்கு அழகான ஒரு சான்றிதழை வழங்கியிருக்கிறார். யாருக்கும் வழங்கிடாத சான்றிதழ், அந்த சான்றிதழை யாரும் பெற முடியாத சான்றிதழ். அந்த சான்றிதழ் நாளை மறுமை வரை நீடிக்கும், மஹ்ஷர் வரை நீடிக்கும், கியாமத் நாள் வரை நீடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சான்றிதழை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்ன சான்றிதழ்? ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு. அல்லாஹ் அவர்களை திருப்தி கொண்டான், இவர்களோ அல்லாஹ்வை திருப்தி கொண்டார்கள். இது சாதாரணமான ஒரு சான்றிதழா? எவ்வளவு மிக பயங்கரமான ஒரு சான்றிதழ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை திருப்தி கொண்டான் என்று சொன்னால் அது ஒரு சாதாரண ஒரு சான்றிதழ் அல்ல. இன்றைக்கு நாம் பணிபுரியக்கூடிய அந்த முதலாளிகள், மேனேஜர்கள், நமக்கு மேலே இருக்கக்கூடியவரிடம் ஒரு நல்ல பேர் வாங்குவதற்காக எப்படியெல்லாம் பாடுபடுகிறோம். இவர்கிட்ட நல்ல பேர் நம்ம வாங்கணும், இவர்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும், அப்பதான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லையா? ஊர்ல சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாத்துலயும் நல்ல பேர் வாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு அற்புதமான அந்த சான்றிதழ் வழங்கினால் இந்த சான்றிதழ் எதற்குமே ஈடாகாது. என்ன காரணம் தெரியுமா? அந்த நபித்தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காகவே அர்ப்பணித்தார்கள். நம்ம ஒண்ணும் செய்யல, நம்ம அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வருவதற்கு நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டியதும் இல்லை. நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அல்லாஹ் நமக்கு காட்டி தந்திருக்கிற, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்திருக்கிற அந்த வழிகாட்டுதல்களை நாம் அமல்களின் மூலமாக கொண்டு போனாலே அல்லாஹ்வின் பக்கம் நாம் விரைந்து ஓடுவோம். இல்லையா? அப்போ அல்லாஹ்வை நாம் அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு கட்டத்திலும் அல்லாஹ்வை நினைவு கூறிக்கொண்டே இருக்கணும். அப்படி நினைவு கூறும் பொழுது அல்லாஹ் நம்மை நினைவு கூறுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஹதீஸுல் குதுஸி, அன இன்த ظنி அப்தி பி வ அன மஅஹு இதா ذكرني. ஒரு அடியான் அவன் எப்படி இருக்கிறானோ அதுபோல நானும் அவனோடு இருக்கிறேன். அவன் என்னை நினைத்தால் நானும் அவனை நினைக்கிறேன். فإن ذكرني في نفسه ذكرته في نفسي. அவன் அவனுடைய மனசுல என்னை நினைத்தால் நானும் என்னுடைய மனசுல அவனை நினைக்கிறேன். وإن ذكرني في ملئ ذكرته في ملئ خير منهم. அவன் ஒரு சபையில என்னை நினைவு கூறினால் அதை விட ஒரு சிறந்த சபையில நான் அவனை நினைத்து பார்க்கிறேன். وإن تقرب إلي بشبر. அவன் ஒரு ஜான் அளவு என்னை நெருங்கி வந்தால் தகர்ரப்து இலைஹி ذراعا. நான் ஒரு முழம் அளவிற்கு நான் நெருங்கி வருகிறேன். وإن تقرب إلي ذراعا. அவன் ஒரு முழ அளவு என்னை நெருங்கி வந்தால் தகர்ரப்து இலைஹி باعا. நான் ஒரு பாகம் அளவிற்கு நெருங்கி வருகிறேன், 2 முழம். وإن أتاني يمشي. அவன் நடந்து என்னிடத்திலே வருவானையானால் அதைத்துஹு ஹர்வலதன். நான் ஓடோடி அவனிடத்திலே வருகிறேன். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு ஒரு அற்புதமான உதாரணங்களை பாத்தீங்களா? அதுவும் இது அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிப்பட்ட முறையில சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வை நாம் எப்படி நினைக்கிறோமோ அவன் அது மாதிரி நம்மளை நினைக்கிறான். அவனோடு நாம எப்படி நெருக்கத்தை பெற வேண்டும் என்று நெருங்குகிறோமோ அவன் நம்மை விட ஒருபடி கூட நெருங்குறான். ஒரு குழந்தை நடக்காத அந்த பருவத்துல தவழ்ந்து வருகின்ற அந்த ஒரு நிலையில கட்டத்துல அந்த குழந்தை இருக்கும் பொழுது
நம்ம கொஞ்சம் தூரத்துல இருக்கிறோம், குழந்தை தூரத்துல இருக்குது, அது அப்படியே வருது தந்தையை நோக்கி, நம்ம எவ்வளவு சந்தோஷப்பட்டு ஓடோடி போவோம். அந்த குழந்தை வரட்டும், அது எப்படியா கஷ்டப்பட்டு நம்ம இங்கே இருப்போம் அப்படின்னு நினைப்போமா? இல்ல. நம்முடைய பாசத்தினால அந்த குழந்தையை நம்ம போய் தூக்கணும், அதை அப்படியே தூக்கி கொஞ்சணும், அந்த நடக்க விடக்கூடாது, கஷ்டப்பட விடக்கூடாது. வருதா இல்லையா? அப்போ ரப்புல் ஆலமீன் தனது அடியார்களை எப்படியெல்லாம் நேசிக்கிறான். நம்ம ஒரு ஜான அளவு வந்தா ஒரு மொள அளவு வர்றான், நம்ம ஒரு மொள அளவு வந்தா ஒரு பாக அளவு வர்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அற்புதமாக சொல்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வின் பக்கம் நாம் திருப்புவோமேயானால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே சுலபமா போயிடும், கஷ்டமே தெரியாது. அல்லாஹ்வை நெருங்கும் பொழுது அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நமக்கு அவ்வளவு விஷயங்களிலுமே உதவி புரிகிறான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அப்படி நெருங்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது, வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். 2வது அத்தியாயம் அல் பக்ரா 133வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான்? மக்களே, நீங்கள் விரைந்து செல்லுங்கள். எதன் பக்கம்? உங்களுடைய இறைவனின் பக்கம். அந்த மன்னிப்பை தேடி, சுவர்க்கத்தை தேடி நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அந்த சுவர்க்கமோ வானம் பூமி அளவுக்கு விசாலமானது. இது இறையச்சமுடையவர்களுக்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உங்கள் இறைவனுடைய மன்னிப்பின் பாலும் சுவர்க்கத்தின் பாலும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ விரைவு எதற்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, சுவர்க்கத்தை நோக்கி இருக்க வேண்டும். அந்த விரைவு பயணம் நாம் செய்த பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக மன்னிப்பின் பக்கம் நெருங்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் சதா நேரமும் நம்முடைய பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு வசனத்துல சொன்னா, சாபிகு இலா மக்ஃபிரத்தின், அப்படியே ஒரு வார்த்தை மாறி, சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா கஅர்தி ஸமாஇ வல் அர்த். உங்கள் இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும் சுவர்க்கத்தின் பக்கமும் போட்டி போட்டு முந்திக் கொள்ளுங்கள். அப்போ ஒரு இடத்துல விரையுங்கள் சொல்றான், இன்னொரு இடத்துல முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்றான். அப்போ நம்ம அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை கேட்டு விரைந்து போக வேண்டும். இன்னைக்கு நம்ம அனுதினமும் அதிகமான பாவங்களை செய்யக்கூடியவன் தான் மனுஷன். அப்ப அந்த மனிதன் அந்த பாவத்தை தன்னுடைய உடம்பிலிருந்து நீக்குவதற்கு, அந்த கரையை எடுப்பதற்கு என்ன வழி? அல்லாஹ்ட்ட கையேந்துறது தான் வழி. அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு கோரணும். அல்லாஹ் யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்துள்வாயாக. இது அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்களை மன்னிக்கப்பட்டவர்கள் இல்லையா? அப்படி இருந்த போதிலும் அவர்கள் தினமும் 70க்கு மேற்பட்ட தடவை, இன்னொரு அறிவிப்புல 100 தடவை இப்படி வருகிறது. அப்போ முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம எவ்வளவு பாவங்களை செய்யறோம். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த மன்னிப்பின் பக்கம் நம்முடைய விரைவு பயணம் இருக்க வேண்டும். அல்லாஹ் அழைக்கிறான், வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். அல்லாஹ் என்ன சொன்னா? சுவர்க்கத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறான். அந்த சுவர்க்கத்தின் பக்கம் வாருங்கள் என்று மக்களை அழைக்கிறான். நரகத்தினுடைய விளிம்பை நம்ம கொஞ்சம் கூட நெருங்கிவிட முடியாது. ஏனென்றால் அந்த நரகத்தினுடைய அந்த உஷ்ணமோ மிகப்பெரிய கடுமையான வேதனை, அதுல கொஞ்சம் கூட நம்ம செஞ்சு பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு வேதனை. அதனால அல்லாஹ் இறக்கப்பட்டு சுவர்க்கத்தின் பால் அழைப்பு கொடுக்கிறான். யார் அழைக்கிறா? அல்லாஹ் அழைக்கிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? அப்படியே மாற்றணும். நபித்தோழர்கள் நன்மையான காரியங்களை செய்வதற்கு எப்படியெல்லாம் போட்டி போடுவார்கள் என்றால், பாங்கு சொல்வதற்கு நான் பாங்கு சொல்றேன், நான் பாங்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி முந்திக் கொள்வாங்க. பள்ளிவாசல்ல முதல் சஃப்ல உட்கார்வதற்கு போட்டி போடுவாங்க. எந்த அளவுக்கு போட்டி போடுவாங்கன்னு சொன்னா, சீட்டு குலுக்கி போட்டு அதுல யாரு பேரு வருதோ அவங்க முன்சப்புல உட்காரணும்.
இப்படி சஹாபாக்கள் போட்டி போட்டுக்கொண்டு நன்மைகளை செய்தார்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் போட்டி போடுறதெல்லாம் எதுலன்னு சொன்னா நன்மையான காரியங்களை செய்வதற்கு. அல்லாஹ்வுடைய வசனங்களை அப்படியே உயிரோட்டம் கொடுப்பார்கள். உடனுக்குடன் வசனம் எப்போ இறங்குதோ அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே செயலாக்கம் கொடுப்பார்கள். நம்ம வசனம் எல்லாம் இறங்கி குர்ஆன் எல்லாம் கையில இருக்கு, அமல் செய்யறது இல்ல. நம்முடைய பெரிய வீக்னஸ் பாயிண்ட் அமல்களை செய்யறதே கிடையாது. இருக்கிற அமல, அடிப்படையான அமல, தொழுகையின் கூட நெருங்கிறது இல்லை. அல்லாஹ்வுடைய அழைப்பு ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ், தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய அழைப்பு கொடுக்கப்பட்டும் கூட அந்த அழைப்புக்கு நம்மால பதில் கொடுக்க முடியல. ஆனால் அந்த சஹாபாக்கள் நன்மையான காரியங்கள்ல ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு கொண்டு முந்தினார்கள். வரலாறுகள்ல பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, தொழுகைக்கு பிறகு அந்த தஸ்பீஹ் செய்யறோம்ல, அதனுடைய சிறப்பை பத்தி அந்த சஹாபாக்கள் எப்படியெல்லாம் முந்திக் கொள்கிறார்கள் பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, பணக்கார அந்த தோழர்கள் ஹஜ் செய்யறாங்க, உம்ரா அடிக்கடி செய்யறாங்க, ஆனா எங்களால அப்படி செய்ய முடியல. எங்களுக்கு அந்த வசதிகள் இல்ல, ஆனா அவங்க செய்யறாங்க, எங்களால தாங்க முடியல. நன்மைகளை அதிகமதிகம் செய்யறாங்க, ஆனா நாங்களும் அது மாதிரி செய்யணும், ஆசைகள் இருக்குது, ஆனால் இடம் இல்ல, எப்படி செய்வது அப்படின்னு கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அப்படி செய்ய வேண்டுமானால், அந்த நன்மை உங்களுக்கு வேண்டுமானால், நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை, இதை நீங்க ஓதுனீங்கன்னு சொன்னா அவங்க செய்த அந்த நன்மை உங்களுக்கு ஈக்குவல் ஆயிராது, செஞ்சதாகாது, அந்த நன்மை உங்களுக்கு ஈக்குவல் ஆயிரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொன்ன உடனே அந்த சஹாபாக்கள்லாம் அது மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சஹாபாக்களோ இதையும் அவங்களும் செய்யறாங்க. யாரை இவர்கள் பணக்கார சஹாபாக்கள் என்று சொல்லி இந்த விளக்கங்களை சொன்னாங்களோ அவங்களும் இந்த மாதிரி தஸ்பீஹ்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட திருப்பி வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க ஒரு வழியை சொன்னீங்க, அந்த வழியை அவங்களும் அதை ஃபாலோ பண்றாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸாலிக ஃபதுலுல்லாஹ் யுதீஹி மன் யஷா, இதுக்கு மேல ஒண்ணு செய்ய முடியாது, இது அவங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு gift, அல்லாஹ்வுடைய ஒரு சிறப்பு, அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு கொடுப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அந்த சஹாபாக்களுடைய உள்ளங்கள் எப்படி அமைந்திருக்கிறது, நன்மையான அந்த காரியங்களை விரைந்து செய்யணும், நன்மையான காரியங்களை நம்ம அதிகம் செய்யணும், அதற்காக தன்னுடைய உழைப்பை தியாகம் செய்ய வேண்டும் என்று அந்த சஹாபாக்கள் ஆர்வம் கொண்டிருந்தார்கள். அவங்க எப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள்? கடுமையான வறுமையான ஒரு காலகட்டம், உடுப்பதற்கு ஒரே ஆடை இல்லையா, உணவு அதிகமான உணவுகள் இல்லாத ஒரு காலம், தங்களுடைய பசிகளை தீர்க்க முடியாத ஒரு காலம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் அந்த நபி தோழர்கள். அவர்கள் விவசாயிகள், பாட்டாளி மக்கள், அன்றாட காட்சிகள். இப்படி இருந்தும் கூட அல்லாஹ்வின் பக்கம் செல்வதற்கு அவர்கள் அதிகம் போட்டி போட்டுக் கொண்டு சென்றார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய நேரங்களை அவர்கள் அழகான செலவழித்தார்கள். பார்க்கிறோமா இல்லையா? எப்படி செலவழித்தார்கள் என்றால், ஒரே ஒரு உதாரணம். ஒரு சஹாபி உக்பத் பின் ஆபிர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அந்த சஹாபி ஒரு பெண்ணோட கல்யாணம் முடிச்சிட்டாங்க. ஒரு மூதாட்டி அம்மையார் சொல்றாங்க, உங்க 2 பேருக்கும் நான் பால் ஊட்டி இருக்கிறேனே, நீங்க எப்படி கல்யாணம் முடிச்சீங்க? ஏனென்றால் ஒரே தொடர்ந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு பெண்மணி பால் ஊட்டினால் அது அந்த கல்யாணம் என்ன செய்யாது, செல்லாது. அப்ப தான் மனைவி இப்படி சொல்றாங்களே, ஒரே இதுல எனக்கும் அவங்களுக்கும் பால் கொடுத்ததாக சொல்றாங்களே, கல்யாணம் செல்லாது அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்ற ஒரு தகவலை கேட்டு அவங்களால ஜீரணிக்க முடியல. அப்ப இதற்கு விளக்கத்தை நாம் பெற வேண்டும்.
அப்ப இவங்க மக்கால இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோ மதீனாவுல இருக்கிறாங்க. அப்போ மக்காவிலிருந்து மதீனாவிற்கு பயணம் செல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது உள்ள வசதிகள் எல்லாம் கிடையாது. ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரத்துல போயிடலாம். ஆனால் அப்பொழுது உள்ள வசதி என்ன? அப்ப இந்த மாதிரி சூழலே கிடையாது. கடுமையா கஷ்டப்பட்டு பயணித்து போகணும், நடந்து போகணும், அந்த வேப்பரை கழுதையில போகணும், குதிரையில போகணும். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த அவர்கள், ஆனாலும் இதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எடுத்து கட்டி பயணம் செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் சொன்னாங்க. சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட விளக்கம்லாம் சொல்லல, ஒரே ஒரு சின்ன வார்த்தை தான் சொன்னாங்க. கைஃப வகத் கீல. இப்படி தெளிவாக சொல்லி இருக்கும் பொழுது அது எப்படிப்பா செல்லும், முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான். இந்த ஒரு கைஃப வகத் கீல என்ற வார்த்தையை தெரிந்து கொள்வதற்காக இவ்வளவு தூரம் பயணித்து போனார்கள் என்று சொன்னால் அந்த சஹாபாக்கள்கிட்ட இருந்த அந்த ஈமான், அவங்கள்ட்ட அந்த இருந்த அந்த தக்வா, இறையச்சம், அந்த நன்மையை தேடுகின்ற அந்த விரைவு பயணம், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய அழகான ஒரு அந்த வழி எப்படி அவரிடத்துல இருந்தது, அந்த தாக்கம் நம்மிடத்துல இல்லையே. அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில அல்லாஹ்வாகிய நான் அவர்களை பொருந்திக் கொண்டேன் என்று சான்றிதழை வழங்குகிறான். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படியே அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் நன்மைகளை அதிகம் அதிகம் சம்பாதிக்க வேண்டும், நன்மைகளை அதிகம் அதிகம் சேகரிக்க வேண்டும் என்று அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. அது போன்று அல்லாஹ் அழைக்கிறான். பாவம் செய்த, நிறைய பாவங்களை செய்த, நிராசை அடைந்து போன அந்த உள்ளங்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைக்கிறான். யா இபாதி, என்னுடைய அடியார்களே, அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே பாவம் செய்த என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் ஒருபோதும் நிராசை அடைய வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு அற்புதமான ஒரு அழைப்பு. பாவங்களை அதிகமாக செய்த பாவிகளே, என்னுடைய அடியார்களே என்று அழைத்து, வாருங்கள், என் பக்கம் வாருங்கள், விரைந்து வாருங்கள், நான் உங்களுக்கு மன்னிப்பு தருகிறேன், என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் என்ன தவறுகளை செய்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பாவங்களை நீங்கள் செய்தாலும் சரி, என்னிடத்திலே வாருங்கள், வந்து மன்னிப்பு கேளுங்கள், நான் உங்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறேன். எவ்வளவு அற்புதமான அழைப்பு. இந்த அழைப்புக்கு விரைந்து செல்பவர்கள் எத்தனை பேர்? பாவங்களை நம்ம செய்யறோம், அதை பத்தி ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கிறதா? இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோமே, பேச்சில பாவம், நடையில பாவம், செயல்ல பாவம், எல்லாத்திலையுமே பாவங்களை அனுதினமும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோமே, நாம செய்த அந்த பாவத்தை நினைத்து பார்க்கிறோமா? அதை திருந்த வேண்டும், நம்முடைய பாவங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நினைக்கிறோமா? பெரும்பகுதி இல்லை. அப்படி இல்லாதனாலதான் பாவங்களை துணிஞ்சு செய்யறோம், தைரியமா செய்யறோம் இல்லையா? அப்ப அல்லாஹ் சொல்றா, பாவம் செய்த அடியார்களே வாருங்கள், என்னிடத்துல வாருங்கள், என்னுடைய ரஹ்மத்தை நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம், வந்து பாவங்களை கோருங்கள், நான் உங்களுக்கு அனைத்து பாவங்களை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். அதே போன்று பாவங்களை நன்மைகள் மூலமாக அழிக்கிறார். பாவங்களை நன்மை செய்வதன் மூலமாக அந்த பாவங்களை அப்படியே அழிக்கிறான். பாவம் நல்லா செஞ்சிருப்பான், நிறைய பாவங்களை செஞ்சிருப்பான், அதை விட்டு திருந்தி வந்து நன்மையான காரியங்களை சேகரிக்கும் போது அல்லாஹ் அவன் கடந்த காலகட்டத்தில் செய்த அந்த பாவங்களை அப்படியே அழிச்சிடுறான். இன்னும் சொல்ல போன அல்லாஹ் இப்படியும் சொல்றான், அந்த பாவங்களை எல்லாம் நன்மையா கூட மாத்திடுறான். ஏன்? அவன் திருந்தி வர்றான், என் பக்கம் வந்துட்டான், என்ன நெருங்கி வந்துட்டான் என்பதற்காக அந்த பாவங்களையும் கூட நன்மைகளாகவும் மாற்றி விடுகிறான். நன்மைகளை அழிக்கிறான் ஒரு பக்கம், இன்னொன்னு அந்த பாவங்களை நன்மைகளாக கூட என்ன செஞ்சிடறான், மாத்திடுறான். ஒரு வசனத்துல சொல்றான், இன்னல் ஹசனாத்தி யுதுஹிபுன ஸய்யாத், நிச்சயமாக நன்மையான காரியங்கள் தீமையான காரியங்களை அழிக்கின்றன. ஒரு சஹாபி
ஒரு பல வியாபாரி செய்யக்கூடிய ஒரு பெண்ணை என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க, அழைக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில 2 பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த சஹாபி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மனிதன் என்ற அடிப்படையில கெட்டி அணைச்சிடுறாங்க. இன்னும் சில அறிவிப்புல முத்தம் கொடுத்துறாங்க. ஆனா அதுக்கு பிறகு அந்த அம்மா ஒரு விதமான ஒரு பார்வையை பார்க்கிறாங்க, இரையச்ச பார்வை. இப்படி பண்ணி போட்டார அப்படின்னு ஒரு இரையச்ச பார்வை அந்த அம்மாவுடைய கண்ணில் தெரியுது. அத அந்த சஹாபி பார்த்துட்டு டக்குன்னு விட்டுட்டு அந்த அம்மாவை அனுப்பி விட்டுட்டு அவங்களால இருக்க முடியல. நம்ம எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டோம். சுப்ஹானல்லாஹ். அவங்க செய்யற தவறோ ஒரு சின்ன தவறு தான் இல்லையா? நல்ல நெருங்கி செய்யறதை விட ஒரு சின்ன தவறு தான். இதை நம்ம என்னன்னு சொன்னா அந்த நிலையில தாண்டி போயிருப்போம், அல்லாஹ் காப்பாத்தணும். ஆனால் அந்த சஹாபி அந்த இரையச்ச பார்வை அந்த அம்மா பார்த்த உடனே இவங்களுக்கு இரையச்ச வந்து அதை விட்டுறாங்க. ஆனா விட்ட பிறகும் கூட அவங்களால சும்மா இருக்க முடியல. நாம செய்த இந்த தப்புக்கு பாவ மன்னிப்பு கோரணும், இந்த தப்புக்கு என்ன தண்டனையோ அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து நாம பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.